ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கருணக்கிழங்கு மசியல். இது எங்கள் ஊர் ஸ்பெஷல். அதுக்கு கருணக்கிழங்கை வேக வச்சு தோல் உரித்து தனியாக எடுத்துக்கோங்க. அது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, புளி கொஞ்சம் எடுத்து கரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து உளுந்து கடுகு போட்டு தாளிச்சிட்டு அதில் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா மூணையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் இந்த வெங்காயம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் அதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சித்த மருத்துவத்தில் சாப்பிட்றதுக்கு உகந்ததாக சொல்கிறது இந்த கருணைக்கிழங்கை மட்டும்தான். இதில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்ம இதை அடிக்கடி உணவில் ஆட் பண்ணும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த கருணைக்கிழங்கோட புளிக்கரைசல் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இதையும் நம்ம அதில் உள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்து விட்டுறலாம். நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. அதனால வழக்கமாக சேர்க்குற எண்ணெயை விட இதில் கொஞ்சம் அதிகமான அளவில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் நல்லா கலந்துட்டு சிம்மில் வச்சு அது அப்படியே வேகட்டும். அது நல்ல கலர் மாறி ப்ரௌன் கலராக வர வரைக்கும் விட்டுறணும். அவ்வளோதான், நம்மளோட கருணக்கிழங்கு மசியல் ரெடி ஆகிடுச்சு. இதை எதோட வேணாலும் சாப்பிடலாம். இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பிடிக்காதவங்கன்னு யாருமே இருக்க முடியாது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.